ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி ஒரு சாப்டருக்கும் பார்க்கலாம். இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லா பேப்பர்லேயும் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த மாதிரி பாசிபிள் 1 மார்க்ஸ் இருக்குது. இது உங்களோட 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் டீட்டெயில் ஆன்சர். இது ப்ரீவியஸ் போர்டோட கொஸ்டின் தான். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் பேஸ்டு கூட கேட்கலாம் சாப்டர் 1லேருந்து. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 ஹவரில் ஒரு லெசனோட இது ஃபுல்லாக நம்மளால் எழுதிட முடியும். எழுதிட்டு இதோட ஆன்சர்ஸ் இதை டைப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். இதில் இதோட டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் 2க்கு ஸோ 30 மார்க்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது 1 மார்க் கொஸ்டின், பிரின்சிபல் பிரான்ச் வேல்யூஸ் யூஸ் பண்ணி, அப்புறம் அசர்ஷன் அண்ட் ரீசன், அப்புறம் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி சொல்யூஷன் செக் பண்ணி நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஸோ சாப்டர் 2வில் கேஸ் பேஸ்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக போர்டில். இந்த கிராஃபை பேஸ் பண்ணி இதை ஆன்சர் பண்ணிடலாம். சாப்டர் 2வோட ஆன்சர் இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. மேட்ரிக்ஸில் வந்து நிறைய 1 மார்க்ஸ் வரும். போர்ட்லேயே 2, 3 1 மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து 10 1 மார்க்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதில் 2 வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ், மேட்ரிக்ஸோட ஆன்சர்ஸ். இந்த லிங்க் டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்கேன் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் சொல்யூஷன் வரும். அடுத்து சாப்டர் 4 டிட்டர்மினன்ட்ஸில் இருந்து இதுக்கு ப்ரீவியஸாக கேட்ட 1 மார்க் கொஸ்டின்ஸ். டூ மார்க் கொஸ்டின், இது மிஸ்லனிஸில் இருக்கு. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். டிட்டர்மினன்ட்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ரிக்ஸ் மெத்தட்ல ஈக்குவேஷன் சால்விங், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஈக்குவேஷன் சால்விங் கேட்கலாம். கேஸ் பேஸ்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம் டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து. டிட்டர்மினன்ட்ஸோட டீட்டெயில் ஆன்சருக்கே இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டி சாப்டர் 5லேருந்து. ஃபஸ்ட்டு பார்க்குறது 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின் லிமிட்ஸ்லேருந்து கண்டினியூட்டியில், அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க், அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேஸ் பேஸ்டு டிஃப்ரென்ஷியபிலிட்டியோட ரூல் அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. இது டீட்டெயில் ஆன்சருக்கே இந்த ஸ்கேனிங்கில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ். Assertion and reason, 2 mark questions, 3 mark questionsல decreasing increasing functions கேட்டிருக்காங்க. absolute maxima minima கேட்டிருக்காங்க. 5 mark questions, case based. இது போன இயர் பேப்பரில் கேட்டிருந்தா கேஸ் பேஸ்டு கொஸ்டின். சேவோடியோட ஆன்சருக்கே இந்த ஸ்கேனிங்கில் அவைலபிளாக இருக்குது. இன்டெக்ரல் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸாக போர்டில் கேட்டது. ஸோ இது 1 மார்க் அசர்ஷன் அண்ட் ரீசன்லேருந்து இப்படி கேட்டிருக்காங்க. செக்ஷன் பி 2 மார்க் கொஸ்டின், செக்ஷன் சி 3 மார்க் கொஸ்டின், செக்ஷன் டியில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் ஆன்சருக்கே ஸ்கேனிங்கில் இருக்குது.
application of integrals இருந்து first 1 mark questions, assertion and reason, அடுத்து 2 marks, 3 mark questions, ஸோ செக்ஷன் டியில் கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கேஸ் பேஸில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஏஓயோட டீட்டெயில் ஆன்சருக்கு இந்த ஸ்கேனிங்கில் இருக்குது. அடுத்து எல்பிபிலேருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இப்படி கூட 1 மார்க் கேட்கலாம். கிராஃப் கொடுத்துட்டு அதோட கன்ஸ்டன்ட் நம்மளை எழுத சொல்கிறது, இல்லை கார்னர் பாயிண்ட் கொடுத்துட்டு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இது அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ். அப்புறம் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிக்கலி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரீ மார்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5 மார்க் கொஸ்டின், solve graphically. ஸோ இந்த ஸ்கேனிங்கில் இதோட ஆன்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வெக்டார்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் போர்டில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ். assertion reason, 2 mark questions, அப்புறம் உங்களோட 3 mark questions. ஸோ இது எல்லாமே 3 mark questions தான். டீட்டெயில் ஆன்சருக்கு இந்த ஸ்கேனிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 3D geometry. ஸோ ஃபஸ்ட்டு 1 mark questions. One mark questions, assertion and reason. Around 2 mark questions, 3D geometry இருந்து. 3 mark questions. 5 mark questionsல image find பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் case based question. ஸ்கேனிங்கில் இதோட டீட்டெயில் கே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் சாப்டர் ப்ராபபிலிட்டியிலேருந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ். assertion and reason 2 mark questions, 3 mark questions, 5 mark questions, case based. ஸோ இதுவும் கேஸ் பேஸ்டு தான். ப்ராபபிலிட்டியோட டீட்டெயில் ஆன்சருக்கு இந்த லிங்க்ல அவைலபிளாக இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.